இயேசுக்கு ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. இயேசு ஊழியத்தில் இருக்கும் பொழுது அவருடைய காதுக்கு ஒரு செய்தி எட்டுகிறது. என்ன சொல்றாங்கன்னா, இயேசுவுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்த ஒருவன், நல்லா கவனிங்க, இயேசுவுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்த ஒருவன் இயேசுவுக்கு உறவினனாய் சொந்தக்காரனாய் இருந்த ஒருவன், அடுத்தது இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் செய்த ஒருவன், அவன் யாரு சொல்லுங்க? யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகன் தான் இயேசுக்கு என்ன பண்ணா? ஞான ஸ்நானம் கொடுத்தான். யோவான் ஸ்நானகன் இயேசுக்கு கொஞ்சம் முன்னாடி பிறந்தான், இயேசுக்கு சொந்தக்காரன், சரியா? அப்புறம் தீர்க்க தரிசனத்துல உனக்கு முன்பே வழியை ஆயத்தம் பண்ண ஒருத்தன் அனுப்புவேன் அப்படின்னு பிதாவாகிய தேவன் சொன்ன தீர்க்க தரிசனத்தின் படி வந்தவன். அப்படி வந்ததுனால தான் யோவான் ஸ்நானகன் என்ன பண்றான்? இயேசுக்கே அவன் ஞான ஸ்நானம் கொடுக்கிறான். அவன் என்ன ஆகுது? அவனை தலைய வெட்டி கொலை பண்ணிட்டாங்க, சிரச்சேதம் பண்ணிட்டாங்க அப்படின்னு இயேசு கிட்ட யோவானுடைய சீஷர்கள் சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, முக்கியமான பாயிண்ட். இயேசு என்ன மன நிலைமையில இருந்திருப்பாருன்னு நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். உங்களுக்கு ரொம்ப சொந்தக்காரர், உங்களுக்கு நிறைய உதவிகள் செய்தவர், நீங்க இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமான ஒன்று கூட வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட ஒரு மனிதன், ரொம்ப வயதானவரும் கிடையாது, இவருக்கு 32-31 வயசு அப்ப இருந்திருக்கோம்னா அவருக்கு 31 வயசு, ஒரு வயசு தான் பெரியவராக இருந்திருப்பாரு. அவரை நல்லா வாழக்கூடிய ஒரு மனிதனை தலையை வெட்டி சிரச்சேதம் செய்து அவனை கொன்று விட்டார்கள் அப்படின்னு உங்க காதுக்கு ஒரு நியூஸ் எட்டுச்சுன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? சிஸ்டர் கூட ஒரு நாள் சாட்சி சொன்னாங்க. ரொம்ப இளம் வயது, நான் சர்ச்சுக்கு கூட நான் கூப்பிட்டா வரல, திடீர்னு சூசைட் பண்ணிட்டாங்க. அப்போ அவங்க மனநிலை எப்படி இருக்கும்? இப்போ நம்மலாம் அந்த மாதிரியான காலகட்டத்தை கடந்து வந்தவங்க தான். நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க இறந்து போயிட்ட கொரோனா டைம்லலாம் பாருங்க, ரொம்ப நமக்கு தெரிஞ்சவங்க திடீர்னு போயிடுவாங்க. அப்ப நம்ம மனநிலை எப்படி இருக்குமோ அப்படித்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மனநிலையும் இருந்திருக்கும். புரியுதுங்களா? நீங்க பாக்குறத பார்த்தா புரியாத மாதிரி இருக்கு. புரியுதுங்களா? சரி, அப்ப இயேசுனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அதான் பாருங்க, 13வது வசனம் மறுபடியும் வாசிக்கிறேன். இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போனார். வனாந்திரமான ஒரு இடம், நான் நல்லா கவனிங்க, யாரும் நம்மள டிஸ்டர்ப் பண்ண கூடாது. இப்ப நம்மளாம் என்ன பண்றோம்? நம்ம ஒரு மோசமான ஒரு சோகமான ஒரு நிலைமையில இருந்தோம்னா நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கொஞ்ச நேரம் வருத்தத்தில் இருக்கிறோம்னா என்ன பண்றோம்? போன் ஆஃப் பண்ணிடுறோம், இல்லை ஒரு ரூம்ல போய் கதவை சாத்திக்கிறோம். ஆனால் இயேசுவின் காலத்துலலாம் என்ன நடந்திருக்குன்னா, அவர் வனாந்திரமான யாரும் இல்லாத, எந்த தொந்தரவும் இல்லாம கொஞ்ச நேரம் நான் யோவான் ஸ்நானக்காக உட்கார்ந்து வருத்தப்படுறேன், கவலைப்படுறேன், கண்ணீர் விட்டு அழறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையில அவர் என்ன பண்றாரு? வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போகிறார். ஆனா பாருங்க, இயேசு ஊழியம் செய்ய ஆரம்பிச்சதுல இருந்து அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. வியாதிகளை குணப்படுத்துறாரு, பிசாசுகளை துரத்துறாரு, குருடர்களை பார்வையை செய்கிறாரு. இப்படியாக அவர் பாருங்க நிறைய அற்புதங்களை செய்து கொண்டு இருப்பதனால் இந்த ஜனங்களுக்கு இயேசு எங்க இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கணும், அவர்கிட்ட போகணும் அப்படின்னு ஒரு ஆசை. அப்ப என்ன பண்றாங்க? இயேசு தனியா, அதுவும் படவில் ஏறி வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு எங்க இருந்து வராங்க? பட்டணங்களில் இருந்து. எப்படி வராங்க? கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். அவர் என்ன மனநிலையில் இருக்காரு? நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒருத்தர் செத்துட்டாரு, சாதாரண சாவல்ல அவரை வெட்டி சாவ அடிச்சுட்டாங்க, ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு கவலையில, வருத்தத்துல, ஒரு துக்கத்துல, துயரத்துல இருக்கிறாரு. ஆனா ஜனங்கள் அவர் தனியா இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் பட்டணத்தை விட்டு எங்கேயோ போய் வனாந்திரத்துல இருக்கிறாரு. அங்க என்ன பண்றாங்க? இவங்க கால்நடையாய் அவரிடத்துக்கு போனார்கள். இப்போ நம்ம போன் ஆஃப் பண்ணிட்டோம், நம்மளை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்ட்டு போன் ஆஃப் பண்ணிட்டோம், கதவு எடுத்து மூடிட்டோம்.
ரூமில் தனியாக உட்காந்துக்கிட்டு இப்படி ஆயிடுச்சுன்னு நம்ம வருத்தப்பட்டுட்டு இருக்கோம். நம்ம மனநிலை ரொம்ப மோசமாக இருக்குது. அப்போது யாராவது வந்து கதவை தட்டி எனக்கு ஒரு உதவி வேணும், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், என் கூட அங்கே வரணும், அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா நாம் என்ன பண்ணுவோம்? நானே மோசமான நிலைமையில் இருக்கேன், ஆளை ஒரு சாமி நீயா போய்க்கோ, என்னை தொந்தரவு பண்ணாத, அதுக்கு தான் நான் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், அதுக்கு தான் நான் கதவை சாத்தி வச்சுருக்கேன், இப்போ வந்து என்ன தொந்தரவு பண்ணாதன்னு சொல்லுவோமா மாட்டோமா? நிச்சயமாக சொல்லுவோம். ஆனால் இயேசு என்ன பண்றாரு பாருங்க. இயேசு வந்து 16வது வசனம், திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தவர்களாய் இருந்தவர்களை சுஸ்தமாக்கினார். ஆமென், அல்லேலூயா.